மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இன்றைய தமிழக அரசியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஒரு டிஎஸ்பி வந்து எனக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரெஷரை தாங்க முடியல மேலிடத்துல இருந்து வர்றது அப்படின்னு சொல்லி கதறிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சோ அந்த ஒரு விஷயம் பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியாரை பார்த்துட்டு நீங்க வந்து சுந்தரா டிராவல்ஸ்ல தான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் கொடுக்க அதுக்கு தக் ரிப்ளை அப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்தது. சோ அடுத்து வந்து காமராஜர் அவர்கள் அவருடைய ஆத்மாவாவது வந்து உன்னை வச்சு செய்யும்பா அப்படின்னு சாபம் விடும் அளவுக்கு வந்து திரும்பவும் திமுகவிற்கு அது டோட்டலா திரும்பி நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து ஒரு ஒரு போஸ்ட் போடுறாரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி. சோ மொத்தமா பார்ப்போமே, கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்ப்போம். அண்ட் இப்போ நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், டிஎஸ்பி அவர்கள் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நபர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நடந்து வர்றாரு ரோட்ல. இதை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, சார் நீங்க எங்க போகணும், நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்காக கேட்கறாங்க. இல்லப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரம் அவருடைய வீட்டுல இருந்து அவருடைய அலுவலகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்துட்டு இருக்காரு. சோ இதோட இம்பாக்ட் அவர் நடந்த அந்த டென்ஷன்ல அங்க போயிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுறாரு. சோ அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கொடுப்பாங்க இல்லையா கார், சோ அது வந்து அவரு அமைச்சர் வராரு அப்படிங்கிறதுக்காக மேலிடம் என்ன பண்ணுது, அந்த காரை கேட்கறாங்க. சோ இது வந்து என்னுடைய பர்சனல் கிடையாது, இது என்னோட அபிஷியல் ஒர்க், நானும் வெளியே போகணும், எனக்கு தேவைப்படுது இந்த கார் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல. இல்ல நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கம்பல் பண்ணி மேலிடம் லைக் எஸ்பில இருந்து ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிற எல்லாரும் இவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த காரை அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சோ இப்படி நடந்ததுனால அவரு நான் ஏன் வந்து வேற இடத்துல என்னோட வெஹிக்கல்லாம் எடுத்துட்டு போனோம், இது வந்து ஒரு பேசும் பொருளா மாத்தணும் அப்படிங்கிறது அவரோட பிளானான்னு தெரியாது. பட் அப்கோர்ஸ் அவர் அங்க இருந்து இங்க நடந்தே வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி கொந்தளிக்கிறாரு. சின்ன விஷயம் எல்லாம் இது கிடையாது. பிகாஸ் அரசாங்கத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த போலீஸாரால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அஜித்குமாரோடைய வழக்கு எந்த அளவு சீரியஸா போகுது அப்படிங்கிறது தெரியும். சோ போலீஸாருக்குள்ளவே இந்த அளவுக்கு சலசலப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் பெரிய பெரிய ரேங்க்ல டிஎஸ்பியா இருக்கிற இவரு எஸ்பி மேல நிறைய விஷயங்களை சொல்றாரு. சோ எஸ்பி எனக்கும் இதுக்குள்ள சம்மந்தம் இல்லை, நாங்க எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, நாங்க யாருக்கும் எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்கல, அது அவங்களுடைய விருப்பம், அவருடைய தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லி எஸ்பி அவர்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஜெருக்கு வாங்கிட்டாரு. ஆனா டிஎஸ்பி தெளிவா சொல்றாரு, என்னுடைய விஷயங்கள் எல்லாத்துலயும் எனக்கு நிறைய மிரட்டல்கள் வருது, என்னுடைய வீட்டுல இருக்கிற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உயிர் பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு, அவங்களுக்கு வந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஒரு போலீஸ் ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு லாயல் இருக்கும், ஸோ அவங்க சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷுவரா தே வில் ஃபீல். ஆனா இந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு எவ்வளவு எதிராக அவங்க குடும்பத்துக்கே போயிருக்குங்கிறத பாருங்க. ஏன் தீபிகா என்ன ஆச்சு, ஏன் அந்த டிஎஸ்பி அவ்வளோ நேர்மையா இருப்பாரா, அவர் பின்னாடி ஏன் இவ்வளோ ஒரு டார்ச்சர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரே சொல்ற விஷயம், காஞ்சிபுரம் காவல் ஆய்வாளர் கஸ்தூரி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கொலை வழக்குல அறிக்கையை எல்லாத்தையுமே மாத்தி திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள் இவருக்கு ப்ரெஷர் கொடுத்திருக்காங்க. பட் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி இவர் மறுத்ததுனாலதான் இப்போ உயர் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இவரை செக் வச்சு இவரை காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றதா தான் இவர் வந்து தகவல் சொல்றாரு. சோ இதன் அடிப்படையில லஞ்சத்துலதான் நான் ஏசி வாங்கினேன், நான் கார் வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடம் என் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேர்மையா இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, நான் இந்த வந்து லஞ்சத்துல தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, பண்ணிட்டாங்கன்னா நான் இங்கேயே தூக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ இதுக்கு மேல ஒரு ஒரு செம்ம கட்ஸோட இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு பர்சனாலதான் இந்த அளவுக்கு நேர்மையாவும் ஒரு நான் சாகிறதுக்கு கூட ரெடின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சும்மாலாம் வராது. அவர் நேர்மையா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல தான் இந்த வார்த்தையும் வருது. சோ அவர் அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்றாருன்னா அவருக்குள்ள இருக்கிற மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. பெரிய அதிகாரிகளோட பிரஷர் எங்களால தாங்க முடியல, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு அழுத்தமா அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம மனசு குத்துது. அப்போ நேர்மையா இருந்தா இதுதான் கதி அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப வருட காலமாவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப நேர்மையா இருந்தா போலீஸ் வந்து இப்படி பண்ணிடுவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இப்படி அழுத்தம் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல. லைக் இவர் வந்து சொல்லும் போது ஒரு டிஎஸ்பியா என்ன தயவு செஞ்சு மாத்திருங்க, வேற எங்கேயாவது என்னால இங்க வேலை பார்க்க முடியலன்னு மன குமுறலோட அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை அந்த விஷயம் பத்தி அந்த இஷ்யூ பத்தி தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், அதிமுக இந்த விஷயத்தை கையில எடுத்து செம்ம ஃபைட் பண்ணதான் போறாங்க திமுகவுக்கு எதிராக. சோ அதிமுக இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு
இவ்ளோ பெரிய ஜனத்த எங்கேருந்துப்பா வந்தாங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும் பொருளா மாறி இருக்கு அவருடைய ஒரு கேம்பெயினும். ஸோ யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் நம்மளோட சேனல்லயும் சொல்லியிருந்தோம் ஐடி விங் ரொம்ப டல்லா இருக்கு, அதிமுக இன்னும் கொஞ்சம் முனைப்போட வேலை பார்க்கணும், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குறைவா இருக்குன்னு. பட் ஒரு காலத்துல அவர் வந்து பேசுற விதமும் சரி, அவர் விமர்சனம் கொடுக்குற ஒரு விதமும் சரி, எடப்பாடியார் வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவருடைய அவருடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இடத்துலயும். நம்மளோட சேனல்ல ஒரு அரசியல்வாதிகள் தவறு செய்தாலும் சரி, அவங்க நன்மை செய்தாலும் நல்லது பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்றோம்ல, அந்த வகையில எடப்பாடியாருக்கு செம்மையான ஒரு மாசான ஒரு ஃபாலோவர்ஸ் இந்த சுற்றுப்பயணத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இப்ப ஸ்டாலினை கலாச்சி ஒரு செம்மையான தக் ரிப்ளைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டேட் வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. பட் திரும்பவும் இந்த காவல் அதிகாரிகளை வச்சும் திரும்பவும் இவங்களுடைய பிரச்சாரம் தொடரும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிறாரு. என்ன சொல்றாரு, சுந்தரா டிராவல்ஸ்ல தான் நீங்க போவீங்க, ஒரு பஸ்ல ஏறி போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஐடி விங் வந்து ஏடிஎம்கே கலாச்சார காரணத்தினால இவருக்கு கோவம் வந்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு, ஆமா எங்க கிட்ட எல்லாம் எங்க இருக்கு, நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப அளவில் எங்ககிட்ட பணம் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா வந்து முதலமைச்சர், உங்க அப்பா எல்லாம் வந்து சேர்க்காத சொத்தா 8000 கோடி அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட தனியா ஃபண்டே இருக்கு, நீங்க தனி விமானத்துல போலாம், உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்களும் விமானத்துல போலாம், உங்ககிட்ட இருக்கிற வசதி எல்லாம் எங்க கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு பாருங்க ஒரு பஞ்சு. ஊமக்குத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அதிமுக திமுகவுக்கு செம்ம செக் வச்சிருக்காங்க. சோ அவங்களும் சும்மா இருக்கிறது இல்ல, இவங்களும் விடுறது இல்ல. ஏன் தான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பேட்டில் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இவருடைய கேம்பெயின்ஸ் டோட்டலாவே இருக்கு. சோ இவங்களும் சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா, இவங்க வந்து சுந்தரா டிராவல்ஸ் இவரு சொல்ல இவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு, செம்மையான ஒரு தக்ரிப்ல இவர் கொடுத்துட்டாரு. இதுதான் இன்னைக்கு செம்மையா எல்லாரும் பரவாயில்ல எடப்பாடியார் பயங்கரமா பேசுறாருப்பா, நல்ல ஒரு சூப்பரா பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரவேற்புகள் அவருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு துருப்புச்சீட்டு கையில இல்லாம, ஒரு ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்டா எழுதி வச்சுக்காம, எதையுமே கையில அவர் வச்சு பேசாம ஆன் டைம் என்ன நடக்குதோ, ஆன் டைம் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, லைக் நிறைய மென்ஸ் இருக்காங்களா அவங்கள பார்த்து டார்கெட் பண்ணி அவருடைய வார்த்தைகளை யூஸ் பண்றாரு, நிறைய குழந்தைகளை அவங்கள பார்த்து டார்கெட் பண்றாரு, நிறைய உமன்ஸ் இருக்காங்களா அவங்கள பார்த்து டார்கெட் பண்றாரு. வாட் எவர் இட் மேபி, அந்த களத்துல எப்படி இருக்கு சூழல் அப்படிங்கறத பார்த்து ஸ்கிரிப்டடா யாருக்கும் போர் அடிக்காம செம்மையா அவருடைய உரைய அங்க எல்லாருக்கும் போய் சேரும் வகையில பேசுறாரு, தெரிவிக்கிறாரு. அண்ட் மேல வியூல வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கேமராஸ, அப்பா இவ்வளோண்டு தெருவுல அந்த கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ அலமோதிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாவே இது அவருடைய பெரிய சாதனை. இதுக்கு இணையாவே திமுக இன்னொரு கூட்டத்தையும் ஆட்களையும் மக்களையும் தொண்டர்களையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரொம்ப பெரிய அளவுல ஒரு சவாலா அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அதிமுகவினுடைய ஐடி விங் அண்ட் திமுகவினுடைய ஐடி விங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயங்கரமா செஞ்சிட்டு இருக்காங்க, சின்னதாலாம் கிடையாது, வேற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சோ ஒரு மேடையில லைக் இவர் வந்து அந்த கேம்பெயின்ல பேசிட்டு இருக்கும் போது அமித்ஷா அப்படிங்கறத அம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாப்ல. இந்த விஷயத்த பார்த்துட்டு என்ன பண்றாங்க, டிஎம்கேனுடைய ஐடி விங் அம்சா வீட்டு கதவை வந்து இவர் தட்டினாரா அப்படிங்கிற மாதிரிலாம் போர்ட்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே இந்த டீம் சும்மா இருப்பாங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க உங்களை விமர்சனம் பண்ணணும்னா டெய்லியும் அத்தனை விமர்சனம் பண்ணணும், பேசாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்கள் தொண்டர்கள் எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ் வி நோ, எப்பவுமே திமுக சார்பில் எந்த விஷயங்கள் பேசினாலும் ரோலிங்ஸ் டங் ஸ்லிப் அப்படிங்கிறது ஷுவரா தே வில் ஹாவ். ஈவன் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுற தமிழாகட்டும் என்ன விஷயம் பேசினாலும் அங்க வந்து நிற்கும். அவங்க ஒரு மீட்டப் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ட்ரோல் மெட்டீரியல்ஸா நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எண்களை உச்சரிக்கிறதாகட்டும் ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பா இழைப்பார். இந்த வகையில நீங்க பேசும் அளவுக்கு நாங்க எடுத்து போட்டோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரிப்ளை கொடுத்திருக்காங்க. சோ நம்ம மேல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம கிடைக்கிறதெல்லாம் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்றதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே அங்கேயே ஒரு பேட்டில க்ளோஸ் பண்றாங்க. சோ தட் இப்ப ரெண்டு பேருடைய இமேஜும் டோட்டலா ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நினைச்சாலும் எங்க பிரேயரா ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும் இல்லையா. சோ இந்த மாதிரியான ஒரு மூவ் தான் இப்போ அரசியல் களத்துல பயங்கரமா போகுது. சரி தீபிகா, காமராஜரை பத்தி ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பத்தி சொல்லியிருந்தாரு, ஏசி அறை அவருக்கு ரொம்ப முக்கியம், ஏசி இல்லாம அவர் தூங்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் செம்ம பெரிய ஒரு சர்ச்சையா மாறிடுச்சு. சோ சல்மா போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்க, இவங்க திமுக சொன்னதுதான் கரெக்ட்னு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் கருணாநிதி வந்து அவர் மேல வச்சிருந்த பாசத்துக்காக தான் வந்து அவர் சொல்ல வந்தாரு, ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டாரு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க வேற மாதிரி புரிஞ்சு கன்வே பண்ணிட்டீங்கன்னு நானோ நீங்களோ இல்ல ஒரு 10 பேர் அந்த மாதிரி தப்பா நினைச்சா பரவாயில்ல, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற தமிழ் ஜனமும் சேர்ந்து
இவர் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ நம்ம தப்பா இல்ல அவர் தப்பா அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்றது இதுக்கு மேல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இப்போ தொடர்ந்து சண்டை பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு. இவர் எப்படி அப்படி பேசலாம், அவர் அந்த மாதிரி சொல்லலாமான்னு ஒரு தலைவர்களும் கொதிச்சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை போன்ற ஆட்கள் காங்கிரஸ்ல நீங்க எப்படி கூட்டணி வச்சிருக்கீங்க, காங்கிரஸ்காரவங்க திமுக கூட தயவு செஞ்சு போயிடுங்க, உங்களுக்கு எல்லாம் இது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்கள் அவங்க யார் எங்களை பத்தி பேசுறதுக்கு, எங்களுடைய முன்னோர்கள் அவங்கலாம் வந்து என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் சராமாரியா வீசிட்டு இருக்காங்க தூக்கி தூக்கி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பல விஷயங்களை ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சமயத்துல கரெக்டா நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு ட்வீட்டை வந்து வெளியிடுறாரு. அதுல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, களங்கமூட்டி குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் தீயவர்கள் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனது அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைதளத்துல ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் அவருக்கு கீழே போயிட்டு கமெண்ட்டும் பண்றாங்க, சார் இது என்ன சார், இது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து இப்படிதான் நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேள்வியும் விவாதங்களும் பண்ணும் சமயம் நம்மளை வந்து கலங்க மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கன்ற மாதிரி திருப்பி விட்டாங்க. ஸோ அவர் பண்ண விஷயங்கள் தவறு, இது திரும்பவும் அது மாதிரி பேசினது ஏதோ அப்படி ஏதாவது மேபி போட்டிருந்தா மேபி கொஞ்சம் ரீச் அவுட் ஆயிருக்கலாம். இது எப்படி போய் இன்னும் சேரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓவரால் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய அரசியல் காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.